லாஸ்ட் செஷனில் நம்ம பார்த்த டூல்ஸ் வந்துட்டு பென்சில் டூல், ப்ரஷ் டூல், பெயிண்ட் பக்கெட், இங்க் பக்கெட், இங்க் பாட்டில், பெயிண்ட் பக்கெட், இந்த 4 டூல்ஸ் பற்றி பார்த்தோம் லாஸ்ட் செஷனில். இப்போ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐட்ராப்பர் டூல்ஸ், வந்துட்டு எரேசர் டூல்ஸ், ஹேண்ட் டூல்ஸ், ஜூம் இன் ஜூம் அவுட் டூல்ஸ், இந்த 4 டூல்ஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த டூல்ஸ் எல்லாம் மேலே இருக்கிற டூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு என்னென்னா டூல்ஸ் எல்லாத்தையும் கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிற லேயர்ஸ் பற்றிலாம் ஒரு டீட்டெயிலாக ஒரு செஷனில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ்க்கு போகலாம். இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா இந்த டூல்ஸில் வந்துட்டு ஐட்ராப்பர் டூல்ஸ். இந்த ஐட்ராப்பர் டூல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கலர் வைக்கிறோம் வச்சுக்கோங்க, பார்த்தீங்கன்னா கலர் வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் போயிட்டு இந்த கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னும் போது இங்கே பாருங்கள், நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தெரியுது பாருங்கள், சேஞ்ச் பண்ண கலர்ஸ் தெரியுது. இப்போ இந்த ஐட்ராப்பர் டூலில் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி வேறு ஒன்று வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு இந்த கலர்ஸ் இந்த கலர்ஸ் இதில் வந்துட்டு வேற ஒரு கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கலர் இருக்குது. அப்புறம் இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு கலர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிங்க்கு மாதிரி இருக்க கலர்ஸ், இந்த மாதிரி வயலட், பிங்க் ஏதாவது இருக்குன்னா, இப்போ நமக்கு வந்துட்டு இங்கே பாருங்களேன், இந்த பாக்ஸில் இருக்கிற இந்த க்ரீன் பாக்ஸில் இருக்க கலர்ஸ் வந்துட்டு இங்கே சேம் கலர்ஸ் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே போயிட்டு ஐட்ராப்பரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போகும்போது அந்த ப்ரஷ்ஷோட அந்த ஐட்ராப்பரோட பெயிண்ட் மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறும். இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணும்போது பெயிண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் கலரில் மாறிடுச்சு பாருங்கள், க்ரீனு. அதை போய் இங்கே ஃபில் பண்ணிங்கன்னா மாறிடும். பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் ஆயிடும். ஸோ இதுக்கு வந்துட்டு என்னென்னா ஒரு கலர் இன்னொரு இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஊற்றுறதுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் ஐட்ராப்பர் டூல் வந்துட்டு யூஸ் ஆகுது சரிங்களா. அது மாதிரி நம்ம இப்போ இந்த ஐட்ராப்பர் டூல் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, பின்னாடி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணுறோன்னா, காஸ்டியூம் பண்ணும்போது அது எந்தெந்த அதே காஸ்டியூம் வேறு எங்கெல்லாம் வருதோ அதுக்கெல்லாமே அதே கலர் பிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சரிங்களா. அப்போ வந்து ப்ரொடக்ஷன் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு சாதாரணமாக ஒரு கலர் இன்னொரு எப்படி பண்ணணுன்றது தான் இதில் பார்க்குறோம். நம்ம எக்ஸசைஸ் பார்க்கும்போது எப்படி ப்ராக்டிக்கலாக இந்த ஐட்ராப்பர் டூல் யூஸ் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். அதே மாதிரி தான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள், இங்கே போகும்போது இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே போகும்போது பெயிண்ட்டை காட்டும், இங்கே போகும்போது பென்சில் மாதிரி காட்டுது பாருங்கள். ஸோ லைன் டூல் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போய் நம்ம சேஞ்ச் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் இப்போ இங்கே போய் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணும்போது இங்கே பாருங்கள், நான் இதை போய்ட்டு இங்கே பாருங்கள் சரியா. இங்க் பாட்டில் டூல்ஸை நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் கலர்ஸ். சரியா. அதனால பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கு இங்க் பாட்டில் இதுக்கு தனி, ஃபில்லுக்கு தனி. இங்கே போனீங்கன்னாவே உங்கள் ஐட்ராப்பர் டூலில் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியும், ஸ்ட்ரோக்கு, ஃபில்லு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா நம்ம எரேசர் டூலு. எரேஸ் டூல் வந்துட்டு நான் நார்மலாக எரேசர் டூல்ன்றது என்னென்னா, நம்ம ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஆக்சுவலாக ஒரு நோட் புக்கில் ஏதாவது ஒரு ட்ராயிங் பண்ணுறோம், தப்பாயிடுச்சுன்னா அழிப்போம் இல்லைங்களா, எரேஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி எரேஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள், எரேஸ் பண்ணும்போது அழிது பாருங்கள். ஸோ இதுதான் எரேசர் டூலு. இதில் என்ன ஸ்பெஷல், ஓகே எரேசர் டூல் தான், இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எரேஸ் கொடுத்துருப்பானுங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் மற்ற இதில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ஃப்ளாஷில் இங்கே பார்த்தீங்கன்னா எரேஸ் நார்மல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் லைனும் அழியும், ஃபில் கலரும் அழியுது ஓகேங்களா. ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் இங்கே போயிட்டு சேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கள், எரேஸ் ஃபில்னு மட்டும் கொடுக்குறேன். ஃபில்னு கொடுத்துட்டேன்னா பார்த்தீங்கன்னா லைனை விட்டுட்டு ஃபில் கலர் மட்டும் அழிக்கும் பாருங்கள், தெரியுதா டிஃப்ரெண்ட்டு பாருங்கள். நம்ம ஃபுல்லாக அதை ஓவர்லாப் பண்ணி தான் அழிக்கிறோம். அப்படி எரேஸ் பண்ணும்போது கூட என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா ஃபில் கலர் மட்டும்தான் அழியுது, லைன் டூல் அழியல. ஸோ இந்த மாதிரி கலரிங் மட்டும் போகிறது, ஃபில் கலர் அழிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எரேஸ் லைன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா பாருங்கள், நான் கிளிக் பண்ணும்போது ஃபில் கலர் எதுவும் ஆகலை பாருங்கள், லைன் மட்டும் மாறுது பாருங்கள், தெரியுதா டிஃப்ரெண்ட்டு. ஓகே. ஸோ இது இந்த எரேஸ் டூலில் உள்ள ஸ்பெஷல் சரியா. சரிங்களா. இப்போ வந்துட்டு அதே மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த இது 3 தான் மேக்ஸிமம் நமக்கு யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எரேஸ் செலக்டட் ஃபில்ஸு.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு இதை மாதிரி செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு எரேஸ் பண்ணிங்கன்னா கூட என்ன ஆகும்னா எரேஸ் ஆகுங்க பாருங்கள். எந்த இடம் செலக்ட் பண்ணி அழிக்கிறீங்களோ அந்த இடம் மட்டும் அழியும். அடுத்தது எரேஸ் இன்சைடு. எரேஸ் இன்சைடு என்னன்னா இன்சைடில் இருக்கிற கலர் மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல இன்சைடில் மட்டும் கலர் இருக்குன்னா அது மட்டும் அழிக்குங்க பாருங்க. ரெண்டுமே அழிக்கும். அதே மாதிரி எரேஸ் இன்சைடுன்றது நார்மல் தான், உள்ள வெளியில் எல்லாமே அழிக்கும் பாருங்க. ரைட். ஸோ இதுதான் இவ்வளோதான் வந்துட்டு எரேஸ் டூல்ஸில் ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எரேஸ் டூல்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹேண்ட் டூல்ஸ். இது எதுக்காகனா நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ண போகிறோம். எந்த ஏரியா ஒர்க் பண்ணுறோமோ ஸ்பேஸ் பார் தட்டினீங்கன்னா பிறகு ஹேண்ட் வருது பாருங்கள். நம்ம எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஏரியாவில் நல்லா ஜூம் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் வந்துட்டு இந்த டூல்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது, ஹேண்ட் டூல்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்துட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் டூல்ஸ். ஓகேங்களா, MZன்னு இருக்கும். கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா ஜூம் இன் ஜூம் மைனஸ். சரிங்களா, மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணும்போது ப்ளஸ் டூல்ஸ் இப்படி வரும். சரிங்களா, இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஜூம் இன் ஜூம் அவுட் டூல்ஸ். ஸோ இப்போ இவ்வளோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 16 டூல் தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஃப்ளாஷில் இம்பார்ட்டண்டான டூல்ஸு. இதை வச்சுட்டு தான் நம்ம இனி எப்படி வந்துட்டு அவுட்புட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டூல் பார்லேயே கீழே வந்துட்டு இந்த வந்துட்டு ஸ்ட்ரோக்குக்கு வந்துட்டு இந்த கலர் ஃபில் வந்துட்டு இது ஸ்ட்ரோக் வந்து இது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், ஸ்ட்ரோக் கலர் இங்கே இருக்குது இல்லையா, ஃபில் கலர் இங்கே இருக்குது. எனக்கு இந்த கலர் ஸ்ட்ரோக்கில் இருக்கிற கலர் ஃபில்லுக்கு வேணும், ஃபில்லில் இருக்கிற கலர் ஸ்ட்ரோக்குக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாக்ஸ் போடுறேன், இந்த மாதிரி பாக்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் போடுறேன். எனக்கு இந்த க்ரீன் வந்து லைனாகவும் இந்த ப்ளூ வந்துட்டு ஃபில் ஆகும் வேணும்னா இங்கே பாருங்கள், நான் போயிட்டு இப்படி சேஞ்ச் பண்ணேன்னா மாறிடும். மாறினோடனே நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக போயிட்டு இங்கே பாருங்கள், ஈஸியாக போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், மாற்றிக்க முடியும் பாருங்கள். அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டோம் பாருங்கள், முன்னாடி உல்ட்டாவாக இருந்தது இப்போ அப்படியே மாற்றியாச்சு. அதுக்காக இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா, இது எதுக்காக அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸு, சரியா, டோன்ட் க்ளோஸ், கேப்பு, க்ளோஸ் ஸ்மால் கேப்பு, இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா. இதெல்லாம் எதுக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளாஷ் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம பண்ணும்போது தெரியாமல் இந்த இடத்துல வந்துட்டு விட்டுருவோம், இது ஜாயின் பண்ண மறந்துடுவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ண மறந்துடுவோம். அந்த மாதிரி மறக்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா கலர் ஊற்றும் போது ஊற்றாது பாருங்கள், கலர் ஃபில் ஆகலை பாருங்கள். இப்போ ஃபில் கலர் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ளூ ஃபில் ஆகிருக்கணும்ல, இங்கே பாருங்கள் ஆகலை பாருங்கள். சரிங்களா, இப்போ எதனால ஆகலைன்னா இது மாதிரி ஜாயிண்ட் இல்லாததுனால ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான், நான் இங்கே போயிட்டு க்ளோஸ் லார்ஜ் கேப்புன்னு வச்சுக்கோங்களேன், இதை போட்டு கிளிக் பண்ணோன்னா ரொம்ப லார்ஜுன்னா ஊற்றாது, லைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இப்போ போயிட்டு ஃபில் பண்ணோன்னா ஃபில் ஆகுங்க பாருங்கள், ஃபில் ஆகிடுச்சுக்கோங்க. ஸோ அங்கே ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணியிருந்தா கூட கலர் ஃபில் ஆகும். ஸோ அதை வந்துட்டு லார்ஜ் கேப் வச்சுட்டிங்கன்னா, க்ளோஸ் லார்ஜ் கேப் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஃபில் ஆகும் ஒர்க் பண்ணும் போது. நிறைய பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, சார் ஃபில் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்னா நம்ம ஒர்க் பண்ணும் போது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம்னாவே, இந்த இது ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம்னாவே கரெக்டாக வந்துட்டு ஃபில் ஆகும். ஓகே, ஸோ இது வந்துட்டு கலர் டூலோட ப்ராப்பர்ட்டிஸ். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லைன் டூல் பண்ணும்போது இடத்துல மேக்னெட் மாதிரி ஒன்று வந்து பாருங்கள், இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மேக்னெட் டூல் ஆன் பண்ணிட்டீங்கன்னா லைன் டூலில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொண்டு போகும்போதே லைட்டாக கொண்டு போகும்போதே அது போய் ஒட்டிக்கும் பாருங்கள், டக்குன்னு அது போய் ஒட்டிக்கும் நமக்கு. இது வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு பண்ணணும் மேக்னெட் டூலில். ரொம்ப ஷார்ப்பாக போயிட்டு அழகாக முடிச்சிடலாம் பாருங்கள். நான் கரெக்டாக முடித்தேன், அங்கங்கே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அந்த மேக்னெட் இருக்கிறதுனால. இப்போ பாருங்கள், நான் கலர் ஊற்றுறேன் பாருங்கள், பட்டு பட்டுன்னு ஃபில் ஆகும் பாருங்கள். இது எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிடலாம். அதனால் மேக்னெட் லைன் டூல் பண்ணும்போது மேக்னெட் ஆனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லைன்னா ஃபில் சில இடத்துல நீங்கள் அவசரத்தில் வந்துட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும், கலர் ஃபில் ஆகாது. இதனால் கலர் ஃபில் ஆகலைன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யோசிச்சுட்டே பாதிட்டே ஓடிடும். ஸோ அதனால்
கரெக்டாக வந்துட்டு செக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கீழே வந்துடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு டூலோட ப்ராப்பர்ட்டிஸும் அங்கங்கே கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் இந்த செஷனில் வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா டூல்ஸோட வேலை. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நெக்ஸ்ட் செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, லேயர்னா என்ன, சரிங்களா, லேயரில் எவ்வளோ லேயர் ஓப்பன் பண்ணலாம், டைம் லைன்னா என்ன, சரிங்களா, கீ ஃப்ரேம்னா என்ன, எம்டி கீ ஃப்ரேம்னா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆன்லைன் ஸ்க்ரீன்னா என்ன, இந்த ஸ்டேஜ் எப்படி வச்சுட்டு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, பை.